முடிச்சு பாய புரண்ட போறாங்க. அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளை. பக்கத்து கொண்டு போயா. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாகராஜன் ஐயா கத்தாத, நாகராஜன் மிரல்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி போட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்கேயும் நாத்த 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் சாரு அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறியா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனியம் வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதித்தேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. ஏன் சார் இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பாக்கணுமா? காமியா. இந்த பார் இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறப்பா. இந்தா இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, எங்க போய் நான் முந்திரி கட்டனே. செல்லம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எங்க கிராமத்துல ஐபிஎஸ் மாசத்துல ஒரு சாரல் அடிக்கும், கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும். அது கணக்கா சில்லுன்னு இருக்கு. இப்படிதான் எங்க பெரிய தாத்தா மில்ல வேலை பார்க்குற பெரிய தாத்தாவும் நானு எங்க அப்பத்தா எங்க ஆத்தா 4 பேரும் 2வது தாத்தா சினிமா பார்த்துட்டு வர வழியில பெரிய இடி அடிச்சுமா. அதெல்லாம் அப்புறமா கேக்குறோம். ஆமா, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க. மாமா ரொம்ப பாவம் செல்லம்மா. அவருக்கு இந்த வீட்டுல யாருமே ஐஸ் வாட்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ மாரியாத்தா, சில்லு தண்ணி கொடுக்க கூடாதுன்னா? ஐயோ ஏன்? அது மாமாவுக்கு உள்ளாக்கு வளருது. ஐயோ மாமாக்குள்ள வளருதா? எனக்கும் அப்படித்தான். அப்ப மாமா இனிமே என்ன மாதிரி பேச போறாரா? ஆமா, மாமா ஒன்ன மாதிரியே பேச போறாரு. மாமா பாவம் ஜில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால ராத்திரி ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் ஜில் தண்ணியை எடுத்து போய் குடிக்கிறியா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி வேலை போட்டு கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க கூட முடியாது எனக்கு. அப்படி இல்ல செல்லம்மா, நீ அந்த பாட்டில கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போகணும். பாக்க இது என்ன பெரிய சமாச்சாரம்? இப்படியே மறைச்சு எடுத்துட்டு போற ஏதாவது தெரியுதா பாருங்க. யார் பாப்பாங்க? இப்படிதான் நானும் எங்க சித்தி பொண்ணு ஒரு நாளைக்கு கிராமத்துல கிணத்துல உட்காந்து இருக்கும் போது அவ மாமங்கார எதையோ மறைச்சு எடுத்துட்டு போற அம்பையக்கா வீட்டுக்கு. நாங்க 2 பேரும் பாத்துட்டோம், பின்னாடியே போன. போயிட்டாளா? என்னங்க என்னங்க வீடு அதறப்பே நினைச்சேன் நீதான் ஒளியாரன்னு. உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற? உங்க அப்பா வேலைக்காரி கிட்ட பணம் கொடுத்து பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எங்க அப்பாவை அடி குடிக்காரன்னு சொல்ற? அப்புறம் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. அப்பேற்பட்டவர் பிராண்டி குடிக்கிறாருன்னு சொல்ற? நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க கண்ணால பார்த்தா அப்ப நம்புவீங்கல்ல? வாங்க. என்னப்பா இன்னும் தூங்கல? அம்மா அப்பா குடிக்கிறாராம்மா. குடிக்கிறாரா? அங்க பாருங்க. யார் பாக்கல, நீங்க போங்க மாமா. நான் சொன்ன போது நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களே பாருங்க. அண்ணே எத்தனை நாளா இது நடக்குது? என்ன கேட்டா எனக்கு அப்புறம் தெரியும். மனுஜா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏதோ எங்களால தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. ஐயோ உங்க அப்பா பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத அண்ணே. நீ போய் நல்ல 4 கேள்வி கேட்டு. நானா? என்ன இப்படி பயந்து சாவுற? யார பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? இன்னைக்கு வண்டலூர் ஜூல உடம்பு சரியில்லாத புலிக்கு கூண்டுக்குள்ளேயே போய் அது வாயிலேயே மாத்திரை போட்டு வந்தேன், தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, இவர் பெரிய மாவீரன் நெப்போலியன். ஏன் வீட்டுக்காரர் சொல்றீங்களே, நீங்களே கேட்க வேண்டியதானே? ஏன் வீட்டுக்காருக்கு என்ன பயம்? ஏங்க நீங்களே போய் கேட்டு வாங்க. எனக்கு என்ன பயம்? நான் போறேன். அதான் போடா, போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வா. 4 வார்த்தை என்ன, நிறையவே கேக்குறேன். போ தம்பி, போய் நல்லா கேள்றா. இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த அலைச்சல் அலைய வேண்டியிருக்கு. அப்பா இந்த நேரத்துல ஏன்டா இங்க வந்த? யாருக்கும் தெரியாம அந்த பாலா போனதை குடிக்கிறீங்களே, அதை கேட்கத்தான் வந்தேன். நான் என்ன பாட்டிலாவா குடிக்க போறேன்? ஒரே ஒரு கிளாஸ் குடிக்க போறேன். அதுல என்னடா தப்பு? அரை கிளாஸா இருந்தாலும் குடிக்க கூடாத குடிக்கிறது தப்பு தான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சுகம் அதை குடிக்கிறதா. நான் உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான் குடிப்பேன்.
அதை தடுக்கிற உரிமை பொண்டாட்டி புள்ள யாருக்கும் கிடையாது. போடா வெளில, வெளில போடா. அப்பா என்னையா வெளில போக சொல்றீங்க? உன்னதாண்டா. இத்தனை நாள் நீங்க சொல்றதை நாங்க கேட்போம், நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்பீங்க. ஆனா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களேப்பா. இனிமே எனக்கு என்ன? உங்க இஷ்டம் போல குடிங்க, நல்லா குடிங்க. ஒரு கிளாஸ் என்ன 9 கிளாஸ் குடிங்க. பாட்டிலா குடிங்க. பாட்டில் இல்லடா, பீப்பாவா குடிப்பேன். ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு தகராறு பண்றான். அதிக பிரசங்கி. மாமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏன் தான் உங்களை இவ்வளவு பாடுபடுத்துறாங்களோ என் மனசு கேட்கல. இப்ப வீட்ல யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் மருமக இல்லம்மா, மக. என்னங்க மாமா? ஏண்டி, என் புருஷன் மாமாவுக்கு ஸ்வீட் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? என் புருஷன் சொல்லலையே. உன் புருஷன் மாட்டு டாக்டர், அவருக்கு சக்கரை வியாதி பத்தி என்ன தெரியும்? மாமா என்ன மாடா? ஐயோ மாமா, உங்களை மாடு சொல்றா. அடி பாவி, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறதால ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் தரக்கூடாது. ஏற்கனவே ஐஸ் வாட்டர் பிரச்சனையில என் புருஷன் எப்படி கத்துனாரு எனக்கு தானே தெரியும். அடிச்சு போடி. உன் புருஷன் எதுக்கு எடுத்தாலும் காரணம் இல்லாம கத்துவாரு. எல்லாம் காரணத்தோட தான் கத்துறாரு. மாமாவுக்கு சுகர் ஒத்துக்காதுன்னா ஒத்துக்காதுதான். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும். மாத்திரையும் சாப்பிடக்கூடாதா? என்னமா அது, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. மாமா, நீங்க வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் மறுபடியும் குலோப் ஜாமுன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ராத்திரி 11 மணிக்கு ஒரு விசில் அடிங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நான் பதில் விசில் அடிக்கிறேன். அப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து சபாய்ங்க. எல்லாம் சரிம்மா, எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. அது ரொம்ப சுலபம் மாமா. 2 விரலை இப்படி வச்சுட்டு நாக்க உள்ள மடிச்சிட்டு இப்படி அடிக்கணும். நல்ல மருமகமா நீ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறியே. மாமா மறந்துடாதீங்க, 11 மணி விசில் குலோப் ஜாமுன். ஹலோ, சக்சஸ். மனுஷங்களை என்ன ஏமாத்த முடியாது, சாதாரண கருப்பாம்பூச்சி ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதை பார். ஏய், இல்ல உன்னாலதான். நான் முதல்ல பாத்துட்டு இருக்கேன், நீ ஏன் மேலே குத்த சொல்றியே? உன் மேல தப்பே இல்ல. உனக்கு அக்காரு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? உனக்கு தங்கச்சி கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஏய், ஐயோ, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறிய? பார் செல்லம்மா, ஃப்ரிட்ஜ் உள்ள காய்கறி வச்சிருந்தேன், எலி வந்து அதை கடிச்சிருச்சு. அத்தை என்னதான் திட்டுறாங்க, ஃப்ரிட்ஜ் முன்னாடி படுறீங்கன்னா படுக்க மாட்டேங்கிறா. அடிச்சிருவேன். நீ வேணா போய் படுத்துக்கோ, என் புருஷன் என்ன திட்டு வர பாத்தியா? ஐயோ, ஏது என்ன பிரிட்ஜ்னா என்ன? ஃப்ரிட்ஜ்னா அது வந்து ஐஸ் பொட்டி. ஐஸ் பொட்டி, ஐஸ் பொட்டி. அத வெள்ளையா சாச்சி வச்சிருக்குது அதுவா? ஆமாமா, அதான் பிரிட்ஜா? ஐயோ, அது எலி கடிச்சிச்சா? ஐயோ, அத கடிக்கல, ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்த காய்கறி மாத்திரம் எலி கடிச்சிருச்சு. ஐயா, அதுக்கு என்ன? எலியை நான் பாத்துக்குவேன். எலினா உனக்கு பயமே இல்லையா? இல்லையே, ஐரோட்ல வேலை பார்க்கும்போது 4 பெருச்சாடி நான் கொண்டு வந்தேனே. ஐயர் மாமா ஒரு நாளைக்கு புளியோதரை சாப்பிட்டு வாய்க்கிழமை படுத்துட்டார். இவ்வளவு பெரிய பெருச்சாடி வந்து கடிச்சிச்சா? எவ்வளவு பெரிய சமாளி போய் படுத்துக்கோமா, அது மட்டும் போதும். பிரிட்ஜ் பக்கத்துல படுத்துக்குவா? படுத்துக்குவேன். ஆனா என்னன்னா, படுத்த உடனே தூங்கிடுவேன். அது தெரியுதுன்னு சொல்றேன். அப்படியா? ஆனா என்னன்னா, படுத்து தூங்கிட்டா கூட பெரிய கொட்டை விடுவேன், சத்தம் வரும். நல்லது, அப்பதான் எலியெல்லாம் பயந்து ஓடி. எங்க கிராமத்துல தமாஷா இருந்துச்சு. எங்க தாத்தால நீ போய் படுத்துக்கம்மா, அது போதும்மா. இருக்கதம்மா. இந்தாங்க பால். உட்காரு. இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். சரி, போய் தூங்கு. செல்லம்மா, செல்லம்மா, கொஞ்சம் தள்ளிப்படு. செல்லம்மா. அப்பா, என்னப்பா இது? நீ ஏன்டா இந்த நேரத்துல வந்த?
விசில் பறக்கும் போது ஏதோ தப்பு நடக்க போதுன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. ச்சே, இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இந்த வயசுல தாண்டா இப்படி எல்லாம் ஆசை வரும். ஆசையை அடக்கணும். அடக்க முடியலடா, அடக்க முடியல. என்கிட்டயே சொல்றீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. கண்ணா, இந்த சின்ன விஷயத்தை ஏன்டா பெருசு பண்ற? இது சின்ன விஷயமா? இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிட்டு? அம்மா கிடக்கடா கிழவி, எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற. நான் என்னடா பண்றது? அப்பா முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரே ஒரு தடவை போங்கப்பா. எப்பா ஆஞ்சநேயா காப்பாத்திட்டப்பா. அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம் அது? என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு பூச்சிப்பா. அதுக்கா இந்த கத்து கத்துற? அட புரியாம பேசாதப்பா. அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்ல புடுங்கலையா? எந்த இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கானோ. மறுபடி ஊதியா? நான் மறுபடியும் ஊதுனா பிசில் அடிக்கும். ஆமா, இவர் பெரிய வித்துவானு. யோ, ஊதி பாம்பு போடா பல்லேத்தி. முடியாது வா. ஐயோ, எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற. இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நில்லுங்க. அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா? ஐயோ பாம்பு! நல்ல வேலை, பக்கத்து ஆஸ்பத்திரி, இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே. அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. என்ன அது? இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. டேய், இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போ, கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அப்போ டாக்டர், இவர் பேரு நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடுறாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கிடைக்கல, நீ நல்லா கிடைக்க போகுது. பாம்பு பாம்பு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, காரப்பா திருப்பிட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உட்கார கூடாத இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ, உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னு என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ, காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். நல்ல பாம்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்த டாக்டர். அம்மா, நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. என்ன இவ்வளவு கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்புல நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வாரத்தை பார்த்தா பிடிச்சிருவனுக்கு தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. பாம்பா தப்பிச்சிட்டேன். பாம்பு பாம்பு பாம்பு.